தம்பிகள் அந்த அடர்ந்த பாலைவன சூட்டு மணல்ல அந்த தூசி கிளப்பி வர அந்த மணல்ல ஒட்டகம் மேய்ச்சி நிக்கிறான். பாவமா இருக்கு. என்னை பார்த்தவன கட்டி பிடிச்சு அழுகிறான். அழுதுட்டு அந்த அழுகுறல்லையும் கேட்கிறான், தலைவர் பத்திரமா இருக்காரான்னு கேட்கிறான். என்கிட்ட தண்ணி தொட்டியில் எழுதி வச்சிருக்கான், தமிழ் வாழ்கன்னு. வெளிநாடு போய் உதவாங்கினாத்தான் தாய்மொழி மேல வத்து வருது அவனுக்கு. சொந்த நாட்டுல படினா எங்கள் அடிக்கிறான். நினைச்சு பாரு, உனக்கு இன்னும் ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, வழி இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. நீ செய்ய வேண்டியது ஒன்னாயிரு. ஒன்னா இருந்தா வாழ்க்கை பொன்னாகும், இல்லைன்னா மண்ணாகும். புரிஞ்சுக்க, வேற வழி இல்லை. அதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. நீனு நானும் ஒண்ணு சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியா மாறிடுவோம். ரொம்ப ரகசியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், கேட்டுக்க. வாய்ப்பு இல்லை. இதை எவனும் சொல்லித்தர மாட்டான். திராவிடம் பேசியதெல்லாம் தமிழன் அல்லாதோர் இங்க வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் தான் பயன்பட்டிருக்கு. நீனு நான் வாழ்வதற்கு இல்ல. தேசியம் பேசுனதெல்லாம் தேச முழுமைக்கும் சோனியா காந்தி குடும்பம் திருடுவதற்கு தான் பயன்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்க. என்னை கைது செய்ய சொல்லி பேசின எவனும் தமிழன் இல்ல. பிரபாகரன தீவிரவாதின்னு வழிபட்ட எவனும் தமிழன் இல்ல. ஆனா நின்னு பேசுனதெல்லாம் ஓ நாட்டுல. அதை நல்லா கவனம் வச்சுக்க. இந்த நாட்டில் முத்துக்குமார் மேல வழக்கு போட்டது, சீமான் மேல வழக்கு போட்டது, பலநடுமார் மேல வழக்கு போட்டது, இங்க இருக்கிற என் தம்பிகள் மேல, எங்க அண்ணன் குளத்தூர்மணி மேல, எண்ணற்ற தமிழ் மறவர்கள் மேல வழக்கு போட்டதெல்லாம் கர்நாடக அரசோ கேரளா அரசோ இல்ல, தமிழக அரசு தான். எவனவன் இந்த மண்ணில தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொன்னானோ அவனெல்லாம் எண்ணற்ற வழக்குகளை சிந்திச்சிருக்கான். ஏன், எதனால சிந்திச்சு பார்த்துக்க, புரிஞ்சுக்க. இனி ஒண்ணுதான் நாங்க செய்ய இருக்குது. தமிழ்நாடு தமிழர் அல்லாதோர் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலம் இல்லை என்பதை உருவாக்குவதுதான் இனி எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு. என்னைய பேச நிறுத்த, என்னைய பேச விடுறது இல்ல. எல்லா ஊர்லயும் நான் சொல்லியிருக்கேன், என்னைய பேச விடாம செஞ்சுக்கிட்டே இரு. அப்பதான் என் ஆள் மனதுக்குள்ள வெறி வரும். தமிழன் ஒருவன் நின்று பேச முடியாத நிலை இருக்கிற இதே நாட்டில் தமிழனை தவிர எவனும் பேச முடியாதுங்கிற நிலையை உருவாக்காம நாங்க சாக மாட்டோம். புரிஞ்சு வச்சுக்க. உறுதியா நில்லு, எதுக்கும் கவலைப்படாத. நம்ம ஒன்னா நின்னா ஒரு பயம் நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது. உன்னை கட்டி போட்டா எந்த கொம்பனும் வெட்டி போட முடியாது. உறுதிதான் முக்கியம். இங்க பதறாம இருக்கணும், அதே நேரம் செதறாம இருக்கணும். சந்தர்ப்பம் வர காத்து இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சோன்னா குச்சியை தூக்கிட்டு அப்படி தேர்தல் நின்றுட்டு டெபாசிட் எழுந்துட்டு திரியிற ஆள் இல்லை நம்ம. புரிஞ்சுக்க. நம்ம வளரணும். எவனா இருந்தாலும் நம்ம கிட்ட வரணும், நம்ம எவங்கிட்டையும் போக கூடாது. அதை கவனமா வச்சு செய். தமிழனுக்கு தன்மானம் பெருசு. களத்துல நின்னா செத்து போயிடும்னு தெரியும் நம்ம பாட்டனுக்கு, பூலித்தேவனுக்கும் கட்டப்பொம்மனுக்கும் மருதுபாண்டியருக்கும் வீரனங்க வேலநாச்சியாருக்கும் தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுட்டுப்புறான் பீரங்கி வச்சுன்னு தெரியும். துப்பாக்கி வச்சு தோட்டா வச்சு போட்டு தள்ளிடுவான்னு தெரியும். நம்மகிட்ட அந்த கருவி இல்ல, வாழும் வேலுந்தா இருந்துச்சு. ஆனாலும் களத்துல போய் செத்தான். ஏன், தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு தான் செத்தான். அது புரிஞ்சுக்க. நீ ஈழத்தில் என்ன நடந்தது? இதேதான் நடந்தது. என் தாயின் மடி தமிழீழம். அதில் இன்னொருத்தன் தலை வைத்து படுத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்ம அருமை தலைவன் அந்த மண்ணிலே ராணுவம் கட்டி போறான்னா. புரிஞ்சுக்க. நீ அங்கேயும் அதேதான். மரணத்தை விட மானம் பெரிதுன்னு தான் நம்ம அன்பு தங்கைகளும் அக்காக்களும் அருமை அண்ணன் தம்பிகளும் களமாடி வீரச்சாவை அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க. இந்த தியாகங்களும் அர்ப்பணிப்பும் வீணாக கூடாது என்றால் ஒன்றுதான் இருக்குது. இந்த அரசு தமிழர்களுக்கான அரசாக மாறுவதை தவிர வேற வழி இல்லை. இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க இருக்கிற ஒரே வழி நமக்கான அரசை நாம் மீட்டு எடுப்பது. தமிழனுக்கான அரசை, தமிழனை ஆளுகிற அரசை, தமிழர்களுக்காகவே ஆளப்படுகிற ஒரு அரசை நீ கட்டி எழுப்பணும். அதுக்கு நீ லட்சிய உறுதி எடுக்கணும். அதுக்குத்தான் இந்த உறுதிமொழி. தமிழ் மீது உறுதி, தமிழர் வரலாறு மீதும் உறுதி என்று நாம் உறுதி எடுப்பது அதற்காகத்தான். இது ஒரு மற்றும் ஒரு அரசியல் கட்சினா ஏன் இங்க மாலை போடுறது, வாழ்க ஒழிக கோஷம் போடுறது, அப்புறம் இந்த துண்டு போத்துறது, இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த கட்சி. புரிஞ்சுக்கிறோம் எல்லாம். வருகிற மே 18 நம் இன விடியலுக்காக நமக்கு நாமே எழுதுகிற ஒரு புதிய சரித்திரம். உலகம் முழுவதும் பரவி இருக்கிற அத்தனை தமிழ் சொந்தங்களும் நம்மை நம்பி இருக்கிறார்கள். நம் வயிற்று பிள்ளைகள் ஏதாவது சாதிப்பார்கள் என்று நம்பி இருக்கிறார்கள். எங்கள் அருமை பெருமகன் ஐயா திறன் ஐயா சொன்னது மாதிரி உலகம் மொத்தமும் உன்னை நம்பி நிக்குது. புரிஞ்சுக்க.
அதனால நீ ஒற்றுமையா இருக்கிறத தவிர ஒரு வழி இல்லை. இங்க கூடி கலைகிற கூட்டமாக இல்லாம கூடி இணைகிற கூட்டமாக நாம் மாறணும். தமிழனா பிறந்த ஒவ்வொருவனும் நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற உறுதியை ஏற்கணும். வீட்டுக்கு ஒருத்தன் ராணுவத்தில் சேர்ற மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் இந்த இயக்கத்தில் இருக்கணும். அப்புறம் பணம் கொடுத்தா தானே ஓட்டு வாங்க முடியும். அதை விட்டு அதை நான் பாத்துக்கிறேன். பணம் கொடுத்தா ஓட்டு வாங்குறதுலாம் அதெல்லாம் தேவையில்லை. கருத்து புரட்சி இருக்கு, அதுதான் அரசியல் புரட்சி. தெரு தெருவா போவோம், ஊர் ஊரா போவோம். எனக்கு பணம் கொடுக்கறத, என் வீட்டுக்கு பணம் கொடுக்கறத நீ எடுத்தா பிரச்சனை வரும், நான் எடுத்தா பிரச்சனை வராது. வீட்டுக்கு ஒரு போராளியை வென்றடு, வீட்டுக்குள்ள அனுப்பு, களமாட அனுப்பு, அவனுக்கு சொல்லிக் கொடு. 500 ரூபாய் காசை வாங்கினா 5 நாள் சாப்பிடுவ, 5 வருஷம் பட்னியா இருப்பாயின்னு பயிற்றுவி, அவனுக்கு புரியும். இந்த காசை கோடி கோடியாக உனக்கு கொள்ளையடித்துறான், இந்த காசை எங்கிருந்து திருடினான் என்ற கேள்வி கேட்க கத்துக் கொடு. அவனுக்கு அரசியலை புரியவை, அவன் வெளிப்படைவான். ஒன்னு சொல், கற்றவர்கள் மாத சம்பளம் 50,000, 30,000, 40,000, 20,000, 1 லட்சம் என்று வாங்குகிறவர்கள், காசுக்கு வாக்கை விற்க வேண்டிய வறுமை நிலையில் இல்லாதவர்கள் வாக்களிக்க வருவதில்லை இந்த தேசத்துல. அவர்களை கூட்டி வா, கற்றவர்களை அரசியல் செய்ய அழைத்து வா. அதுதான் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு. இதை விட்டால் ஒரு வழி இல்லை. கற்றவர்கள், கல்வி கற்றவர்கள், அறிஞர்கள், சமூக பற்றாளர்கள் அரசியலில் இருந்து புறந்தள்ளி நிற்பதால் பொறுக்கிகளும் ரவுடிகளும் கேவலப்பட்டவனும் திருடனும் மொள்ளமாரியும் இந்த நாட்டை ஆள்கிற அநியாயமான நிலை ஏற்பட்டு விட்டது. இதை புரிஞ்சுக்க. இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. உனக்கான அரசியலை நீயே தீர்மானிப்பது என்று உறுதியெடு. இதை விட்டா வேற சந்தர்ப்பம் இல்லை. இது எவனோ ஒருத்த வானத்திலிருந்து இறங்கி வந்து செய்வான்னு வாயை பிளந்து நிக்காத, நீ தான் செய்யணும். உனக்கான சோற ஊர்த்தம் ஊட்ட மாட்டான், நீ தான் அள்ளி சாப்பிடணும். எல்லாம் கடவுள் செய்யணும் நம்பிட்டு இருக்காத. இங்க அர்ச்சகருக்கு பிரச்சனைனாலும் அமைச்சர் எடுத்தா மனு கொடுக்குறான், அதை புரிஞ்சுக்க. நீ அரசியல் இல்லாம ஒண்ணும் இல்ல. பைத்தியக்காரத்தனமா பேசுவான். அரசியல் ஒரு தாக்கடைம்பா, தேர்தல் பாதை திருடர் பாதைம்பா. அவன் தான் முதல் திருடன், அதை தெரிஞ்சுக்க. திருடுகிறவனுக்கு துணை போகிறவன் எவனோ அவன் தான் மிகப்பெரிய அயோக்கிய திருடன், அதை தெரிஞ்சுக்க. அரசியல் சாக்கடை சரி ஆகட்டும், எவன் சுத்தம் பண்றது யாரு புரிஞ்சுக்க. சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலும் எழுதி கிடக்கிறது. எழுதியவன் கருத்தாளன். இறங்கி எவன் கூட்டுகிறானோ அவன் தான் புரட்சியாளன். நீ கருத்தாளனா புரட்சியாளனா என்பதை நீயே முடிவு செய். இந்த மண்ணில் இந்த இனத்திற்கென்று எண்ணற்ற கருத்தாளர்கள் இருக்கிறார்கள். இறங்கி கூட்டுகிற, தெருவை சுத்தம் செய்கிற புரட்சியாளன் தான் இல்ல. அதைத்தான் நாம செய்ய இறங்குறோம். கவனிச்சுக்க. சாக்கடை தான் யார் சுத்தம் செய்வது? தேர்தல் பாதை திருடர் பாதை தான். திருடாத ஒருவன் எங்கே? அவனை கண்டெடு, வேற வழி இல்லை. அது ஏன் நீயா இருக்கக்கூடாது? அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? முடிவெடுத்துக்கொள். சும்மா எல்லாம் அப்படி இருக்காத. செய்தித்தாள படிச்சுட்டு புலம்பாத. போலி மாத்திரை, காலாவதி மாத்திரை தின்னுட்டு கால் சாகாத. கண் மண்டா வீங்கி கால் வீங்கி சாகாத. எத்தனை வருஷம் வித்திருந்தான் தெரியுமா உனக்கு? என்னை உளவாக்குற உளவுத்துறை இதை உளவாக்கம் என்ன பண்ணிச்சு சொல்லு. கலைஞர் உயிர் காப்பீட்டு திட்டம் இந்த காலாவதி மாத்திரை தின்னுட்டா? இதை தின்னுதான் உயிர் காக்க போறியா? என்னது யோசிச்சு பாத்துக்க. இதெல்லாம் உரிமையோட உண்மையோட சொல்லித்தர ஒருத்தனும் வரமாட்டான். புரிஞ்சுக்க. ஏன் இந்த வேலையை செய்யறேன்? எதுக்கு செய்யறேன்? என் இனத்திற்காக சாக நின்னவன் எனக்கு சோறு ஊட்டினான், உணர்வு ஊட்டினான், மானம் ஊட்டினான், விரல் பிடித்து நடந்தான். என்னிடத்துல தட்டி கொடுத்து சொன்னா, சாக துணிஞ்சிட்டால் எல்லாம் சாதாரணமடா தம்பின்னு இன்னும் என் காலத்துல கேட்குது. அதனால புரிஞ்சுக்க. நீ திரும்ப திரும்ப சொல்றேன், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் தான் சரித்திரமாகிறான். சாக துணிந்து நின்னதால் தான் பல பேர் சரித்திரமா இருக்கான். சாக்ரட்டீஸ் விஷக்குப்பியை அருந்துவதற்கு அஞ்சினால் சரித்திரத்தில் அவனுக்கு இடமில்லை. என் அன்பு அண்ணன் திலீபன் ஒரு சொட்டு தண்ணீர் அறிந்திருந்தான் தமிழ் தேசியனத்தின் வரலாற்றில் அவனுக்கு இடம் இருந்திருக்காது. நினைத்துப்பார். மரணத்தை கண்டு பயந்திருந்தால், தன் தலைவன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் அன்பு தலைவன் பிரபாகரன் தன்னை சந்திக்கிற போது என் அண்ணன் திலீபன் சொல்லுகிறான், முதலில் எனக்கு சத்தியம் செய். என்ன? என்னை இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள சொல்லாதே. நீ சொன்னால் நான் கேட்க வேண்டும். முதல் சத்தியம் வாங்கினான். அதனால்தான் அவன் தியாக மறவன். தமிழன் இன வரலாற்றில் அழியாத புகழ்பெற்ற அற்புத தியாக மறவனாக இன்னும் வாழ்கிறார். தீக்குச்சிக்கு தன் உடலை தின்ன கொடுக்கிறோமே என்று அந்த தீக்குச்சியை கொளுத்துகிற நேரத்தில் அஞ்சி இருந்தால் என் அருமை தம்பி முத்துக்குமார் இந்த மண்ணிலே வீர தமிழனாக விழுந்திருக்க மாட்டார். என் அருமை தமிழ் சொந்தங்களே, புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிரத்திருக்கிற வார்த்தைகள் அல்ல, நம் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிகழ்கால நிஜம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழும் காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என் முன்னே அமர்ந்திருக்கிற தமிழ் தம்பிகளே, ஒவ்வொருவனும் தீக்குச்சிகளாக மாறி காய்ந்த சருகுகளாக கிடக்கிற நம் தமிழ் சொந்தங்களிடையே கொளுத்தி போடுங்கள். தமிழ் பெருநிலத்தில் புரட்சி வெடிக்கட்டும். தமிழனுக்கென்ற ஒரு ஆட்சி பிறக்கட்டும். பூமி பந்திலே தமிழர்களுக்கான தாயகம் பிறக்கட்டும். என் அருமை தமிழ் சொந்தங்களே, கூடுங்கள், ஒன்று கூடுங்கள். நீயும் நானும் தமிழனாக, மானமுள்ள தமிழனாக மதுரையிலே கூடுவோம். நமக்கான விடுதலையை வென்று வெற்றி வாங்கி சூடுவோம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.